ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு. இப்போ தான் காத்தால் எழுந்து வந்துட்டுருக்கேன். ஸோ மேடை மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். வாசல்லாம் க்ளீன் பண்ணணும். மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலிகைக்கு வரலாம். ஸோ என்ன சாம்பார் பண்ணுறது, என்ன தலிகை பண்ணுறது எதையுமே டிசைட் பண்ணல. எப்படியா இருந்தாலும் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேணும். ஸோ அதனால் முதல்ல பருப்பை வச்சிடலாம். எனக்கு இந்த வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நடுவில் தலிகையை பார்த்துட்டே அந்த வேலைகளும் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டில் எப்பயுமே இங்கே 80 வீடு இருக்குது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ எல்லாம் நிறைய பேர் நம்பாத்துக்கு வருவா, நம்மளையும் அழைப்பா. ஸோ அவாத்துக்கு போகணும். இந்த ஹோல் டே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மேரத்தான் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இது காய்க்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கையும் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் பண்ணிடலாம். ஸோ இந்த காய் பாருங்களாம் க்யூட்டாக இருக்குது. ஒரு பேர்ட் மாதிரி இல்லை. கழுத்து, உடம்பு, கண், மூக்கு, கால் மட்டும்தான் இதுக்கு இல்லை. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு விசில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நான் அன்றைக்கி பல்லியாப்பொடி பண்ணேன் இல்லையா, அந்த பல்லியாப்பொடி இன்னும் ஒரு ஈடுக்கு மீந்திருக்கு. அதையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சுட்றேன். ஸோ ஆற்றுக்கு வரவாளுக்கெல்லாம் நான் வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பூ இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் பண்ணுவேன். ஏன்னாக்கா வாடி போயிடும். இப்போ மணி காத்தால் எழுந்தோம் 6:15 இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். அவளால் வரத்துக்கு 10 மணிலேருந்து சாயங்காலம் 9 மணி வரை ஆகும். வரைச்ச பூ வச்சு கொடுத்துருவேன் இதில். ஸோ நாங்கள் எவ்ரி இயர் வரமாலட்சுமிக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த வருஷம் எடுத்த புடவை இது தான். இதுக்கு ஆக்சசரிஸ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நானாக ஒரு காமனாக மிஸ்மேட்ச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டுருக்கேன். இதோட அட்டாச்சு தைக்கலை. ஸோ இதை போட்டுன்ட்டு காமிக்கிறேன். ஆக்சசரிஸ் எல்லாமே நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். போட்டுன்ட்டு காமிச்சா க்ளோஸ்அப்பாக இருக்காது. இது சில்வர் கடா, ஆக்சிடைஸ்டு சில்வர் கடா. அதுக்கப்புறமா ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ். இது ஷீரடியிலலாம் வாங்கின மோதிரங்கள். ஒரு தடவை போகிறச்செல்லாம் வாங்குறச்ச உள்ள பியோர் சில்வர் மோதிரம். அதுக்கப்புறமா இதெல்லாமே கிளாஸ் ஒர்க் பண்ணது, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான். இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நம்ம போட்டுட்டு காமிக்க முடியாது. ஸோ அதனால் அப்படி காமிச்சேன். பேசிக் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டேன். பருப்பை வேக போட்டு எடுத்துட்டாச்சு. புளி நனைச்சி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு கேப்சிகம் சாம்பார். ஏன் இன்றைக்கி கேப்சிகம் சாம்பார்னால் என் பொண்ணுக்காக தான். நான் ரெகுலராக கேப்சிகம் சாம்பார் பண்ணுவேன். நேற்றுக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி கேட்குறா, அம்மா கேப்சிகம் சாம்பாரா நீ பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கோபமே வந்தது. எங்கள் ஆத்துக்காரரோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. 10 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த கேப்சிகம் சாம்பார் அவருக்கு பண்ணி கொடுத்துருவேன். கேட்டால் நீ எல்லாம் பண்ணி கொடுப்ப, நான் பாட்டுக்கு ஏதோ சாப்பிடுவேனே தவிர என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு. எல்லா குழந்தைகளும் இப்படி தான் இருக்குது. ஃபோனையும் டிவியும் கம்ப்யூட்டரையும் பார்த்துட்டு சாப்பிட்றது தெரியாமல் சாப்பிட்றதுங்க. ஸோ அடுத்தாப்பில் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு கொஞ்சம் ஜலத்தில் போட்டிருக்கேன். குழம்புக்கு எல்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இது கருத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் பல்லியா பொடி. ஞாபகம் இருந்தால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். பல்லியா பொடி எப்படி பண்ணுறதுன்றது ஒரு ஃபியூ எபிசோட் முன்னாடி தான் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு சிம்பிள் தலிகை பண்ண வேண்டிதான். ஏன்னா நிறையா பேராத்துக்கு போகணும். அதனால் சிம்பிள் தலிகை தான் இன்றைக்கி. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா வரலட்சுமி பூஜை. இன்னைக்கு 4வது வெள்ளிக்கிழமை. இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட இருக்கு. இந்த தடவை 5 வெள்ளிக்கிழமை வருது. ஸோ இன்னைக்கு ஆடி 4வது வெள்ளிக்கிழமை. பொதுவாக எங்க ஆத்துலலாம் அவங்க வரலட்சுமி பூஜைன்னு தனியா பண்றதுல. எனவே ஆடி வெள்ளிக்கிழமை நார்மலான டே தான். ஸோ இங்க அப்பார்ட்மெண்ட்ல 80 வீடு இருக்கு. நிறைய பேருமே வரலட்சுமி நோம்புக்கு கூப்பிடுவா. இந்த கர்நாடகால பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு, கணேஷா இதெல்லாம் தான் ரொம்ப ஜாஸ்தி கொண்டாடுறது. நமக்கு தீபாவளி பொங்கல்லாம் இருக்கிற மாதிரி வரலட்சுமி நோம்பும் கணேச சதுர்த்தியும் தான் பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடுவா. ஸோ நிறைய பேர் ஆத்துக்கு கூப்பிடுவா வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கிறதுக்கு. ஸோ காத்தாலேருந்தே எனக்கு கால் வர ஆரம்பிச்சிடுத்து. தயவுசெய்து வாங்கோ, நீங்க முதல்ல வாங்கின்னு போயிடுங்கோ அப்படின்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். தலை கூட இன்னும் ஈரம் காயவே இல்லை. நான் கிடக்கிடன்னு இப்ப இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி வச்சுட்டு சில பேர் ஆத்துல மட்டும் போய் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு நான் அப்புறமா இன்னைக்கு தலிகை பண்ண போறேன். சாம்பார், காய் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸ்வீட்லாம் நான் இன்னைக்கு கவர் பண்ணல. ஏன்னா டைமே இல்லை.
சில பேராத்து அம்மன் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லையா, அதை காமிக்கிறேன் நான். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம பார்த்துல சிம்பிள் பூஜை தான், நார்மல் பூஜை. இது என் ஃப்ரெண்டு நித்யா வாத்து வரமாலட்சுமி அலங்காரங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது இன்னொரு ஃப்ரெண்ட் கவிதான்னு சொல்லிட்டு, அவள் தம்பி அது அம்மன், அவள் ஒய்ஃப் பேர் பிரேமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப ஷார்ட் டேர்மில் அழகாக லேர்ன் பண்ணி அழகாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தாப்பில் கவிதாவாகும். கவிதாவாத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக அழகாக நிறையா நவதானியங்கள்லாம் பானைகளை வச்சு இந்த புடவை கட்டியிருக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே அம்மன் அலங்காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கவிதாவாத்து அம்மன் இது தான். இது அனுஷான்னு ஒரு ஃப்ரெண்டு, அவாத்துக்கு அம்மன் அலங்காரம். ஸோ மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோவில் வரதில் அவள் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டா. ஸோ இவாத்தில் வந்து நான் அலங்காரங்கள்லாம் அழகாக வீடியோ எடுத்தேன். அனுஷா அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்திருந்தா. ஸோ அனுஷாவையும் அவள் பொண்ணையும் பக்கத்தில் நிற்க வச்சு நான் வீடியோவில் கவர் பண்ணேன். ஸோ நான் இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். 3 பேராத்துக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தாப்பில் போகணும், அதுக்கு நடுவில் தலிகையை பண்ணிடலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம், பொரியட்டும். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, எங்கள் ஆத்துக்காரரோட மோஸ்ட் ஃபேவரட். இந்த காய் பண்ணினோம் அப்படின்னாக்கா, காய் போட்டோம் அப்படின்னாக்கா வேறு எந்த காயும் இதோட போடக்கூடாது, வெறும் கேப்சிகம் மட்டும்தான் அவருக்கு போடணும். பிகாஸ் அவருக்கு அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பொடியை வறுத்துன்ட்டேன். புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து பருப்பு ஜலம் ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கேப்சிகம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டுட்டோன்னா நமக்கு கேப்சிகம் சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்தாப்பில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பல்லியாப்பொடி போட்டு ஒரு காயை ரெடி பண்ணிடலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு பல்லியாப்பொடி போட்ட காய் பண்ணுறதுக்கு வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், பல்லியாப்பொடி இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணிட்டுருக்கேன். உப்பு இருக்குது. எண்ணெய் இப்போ சுட ஆரம்பிச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஸோ கேஸ் ஐட்டம், நான் கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். இப்போ பல்லியாப்பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக பல்லியாப்பொடி போட்ட சக்கரவள்ளி கிழங்கு காய் ரெடி ஆகிடுத்து. இது கல்யாணங்களுக்கெல்லாம் போடுவா. இது அப்படியே உட்காந்து ரோஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வேணுங்கிறவா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், தப்பும் இல்லை. பட் இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா மைக்ரோவேவில் வச்சிருந்தா கரக்கரான் ஆகும், ரோஸ்ட் ஆகும்.
எனக்கு இந்த பதம் போரும். சில நேரங்களில் நான் ரோஸ்ட் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவால் கடித்து சாப்பிட முடியாது. சக்கரவள்ளி கிழங்கு கொடுப்பேன், சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு ஃபைபர் ஜாஸ்தி, கொடுக்கலாம், சின்னதாக கொடுக்கலாம். ஈவன் சுகர் பேஷண்ட் கூட இது சாப்பிடலாம். ஒரு 2 பீஸ் இல்லைனா 3 பீஸ் அதோடு சாப்பிட்றத நிறுத்திக்கணும். ஏன்னா அது ஆகாது, பட் நல்லதும் கூட. அந்த மாதிரியான ஒரு காய் தான் அது. இப்போ நம்ம காயை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தாப்பில் சாதம் வைக்க வேண்டிதான். சாதத்தையும் வச்சிடலாம். கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் ஒரு ஆற்றுல போய் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வர போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து காரில் போய் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறமா பாயசம் பண்ணுவேன். ஸோ அதை நான் கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ சாதம், சாம்பார், 2 இது சக்கரவள்ளி கிழங்கு காய் இதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி உண்டான தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் சாம்பார் பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பல்லியா பொடி போட்டு கர்நாடகா ஸ்டைல் சக்கரவள்ளி கிழங்கு காய் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் அப்புறமா ரெடி பண்ணுவேன், அதை வீடியோவில் கவர் பண்ணலை. இன்றைக்கி அம்பாள் தான் முக்கியம். ஸோ நிறைய அம்பாள் உங்களுக்கு வீடியோவில் வருவா. எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பாக அமையணும்னு நான் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.